മൂന്നാറിൽ വീണ്ടും കാട്ടുകൊമ്പൻ പടയപ്പയുടെ ആക്രമണം. ജനവാസ മേഖലയിൽ ഇറങ്ങിയ കാട്ടാന സൈലന്റ് വാലിയിലെ കട തകർത്തു. കടയ്ക്കുള്ളിലുണ്ടായിരുന്ന സാധനങ്ങളും നശിപ്പിച്ചു. പ്രദേശത്ത് കഴിഞ്ഞ ഒരു മാസത്തോളമായി കാട്ടാനയുടെ സാന്നിധ്യം ഉണ്ടെന്നാണ് പ്രദേശവാസികളുടെ ആരോപണം. മൂന്നാറിൽ വീണ്ടും കാട്ടുകൊമ്പൻ പടയപ്പയുടെ ആക്രമണം. ജനവാസ മേഖലയിൽ ഇറങ്ങിയ കാട്ടാന സൈലന്റ് വാലിയിലെ കടയും തകർത്തു. കടയ്ക്കുള്ളിലുണ്ടായിരുന്ന സാധനങ്ങളും നശിപ്പിച്ചു. കൂടാതെ പ്രദേശത്തെ ബസ് കാത്തിരിപ്പ് കേന്ദ്രവും തകർത്തു. പ്രദേശത്ത് കഴിഞ്ഞ ഒരു മാസത്തോളമായി കാട്ടാനയുടെ സാന്നിധ്യമുണ്ടെന്നാണ് പ്രദേശവാസികളുടെ ആരോപണം. அப்போ சைலண்ட் வேலி எஸ்டேட் கிரவுண்டுக்கு முன்னால கூடிய பஞ்சாயத்துக்கு சொந்தமான ஒரு பில்டிங்கு, அதை நம்முடைய வெயிட்டி செட்டாக வச்சு பயன்படுத்துகிறோம். அதில் முத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொந்தமாக ஒரு கடை வச்சு நடத்துறாரு. பஞ்சாயத்தோட பில்டிங்கில் ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்டி குரூப்புக்கு எதிர்ப்புறமாக நம்ம 2 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி கொடுத்தோம். ஆனால் ஆர்ஆர்டி காலையில் வருது, 2 வேட்டை போடுறாங்க, சாயந்தரம் வராங்க, 2 வேட்டை போடுறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இந்த படையப்பா யானையை விரட்டக்கூடிய விஷயத்தை அவங்க பண்ணலை. இவ்வளவு ஒரு கேவலமான நிலைமை இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. சைல்வேலி பொதுமக்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். இந்த ஆர்ஆர்டி குரூப் இங்கே வண்டி வந்துச்சுன்னா வண்டியை போக விடாமல் இங்கே தடைஞ்சு நுப்பாடுறதுக்கு எங்களால் முடியும். நாங்கள் சரி இன்னைக்கு வெட்டுவாங்க நாளைக்கு வெட்டுவாங்கன்னு பார்க்குவோம், அந்த யானை விரட்டலை. இப்போ கிட்டத்தட்ட அந்த முத்துன்னு சொல்லக்கூடிய கடையில் 1,50,000 ரூபாய்க்குள்ள பொருளை மொத்தம் அப்படியே காலி பண்ணி பஞ்சாயத்துக்கு சொந்தமான பில்டிங்கோட கதவை உடைச்சி, இப்போ பஞ்சாயத்துக்கு நஷ்டம், இந்த பாவப்பட்ட முத்தோடைய கடையை உடைச்சி 1,50,000 ரூபாய் சாதனத்தை எடுத்து எல்லாம் ரோட்டில் போட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. பார்த்துட்டு போனால் நாங்கள் விட மாட்டோம். அவருக்கு கரெக்டான நேரத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பரிகாரமான பணத்தை அவர் கையில் കൊടുത്തിരിക്കണം. കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ വന്യമൃഗങ്ങളുടെ ആക്രമണത്തിൽ പ്രദേശത്തെ പശുക്കൾ കൊല്ലപ്പെട്ടിരുന്നു. ഇതിനു പിന്നാലെയാണ് കാട്ടുകൊമ്പൻ പടയപ്പയുടെ ആക്രമണവും. പ്രദേശത്ത് നിയോഗിച്ചിരിക്കുന്ന ആർആർടി സംഘം ആനയെ കൃത്യമായി നിരീക്ഷിക്കുന്നില്ലെന്ന പരാതിയും പ്രദേശവാസികൾ മുന്നോട്ട് വയ്ക്കുന്നു. ന്യൂസ് ബ്യൂറോ, അടിമാലി.